வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எக்கச்சக்கமான நல்ல பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் இப்போ உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார். பொதுவாக மிதுன ராசியில் இவ்வளவு நாள் குரு இருந்தனால நிறைய பாதகங்கள் நடக்கும். நிறைய மனக்குழப்பம், எடுத்த காரியங்களில் நடக்காமல் தோல்வி, சரியான வேலை இல்லாமல் இருக்கிறது, சரியான வருமானம் இல்லாமல் இருக்கிறது, கடன் காட்சிகளில் மாட்டிக்கிறது, பாதி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இவ்வளவு நாள். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில் அற்புதமாக இருக்கார். இப்படி இருந்தாலே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, பொருளாதாரம் நல்லாகும். அதாவது காசு பணம் நமக்கு நல்லா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, வேலையின் மூலமாக, தொழிலின் மூலமாக காசு பணம் வரலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்குற மாதிரியான யோகங்களை கொடுக்கும். அதன் மூலமாக அந்த வேலை தொழில் மூலமாக நமக்கு பணவரவு நல்லாவே கிடைக்குங்க. அந்த பணவரவு கிடைக்கிறனால கடன் காட்சிகள் இருந்தால் அந்த கடன் காட்சிகளை தீர்க்கறதுக்குடைய யோகமும் இருக்கும். கடன் காட்சிகள் தீர்ற போது நமக்கு நிம்மதி ஏற்படும் இல்லையா? கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படணுங்கிற ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. அதனால குடும்பமாக இருக்கட்டும், பொருளாதார சூழ்நிலைகளாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, சிறப்பாக தான் இருக்கும். டிசம்பர் 17 வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காதா, நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா நான் சொல்லித்தரேன். குரு பகவான் ஒரு கிரகம் நல்லா இருந்தாலே நமக்கு சகல பாக்கியமுமே ஏற்படுங்க. அதே மாதிரி உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, அவங்களுடைய வீட்டார் இருக்காங்கள்ல, அவங்கனாலெல்லாம் உதவி, ஒத்துழைப்பு, ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் இப்போ இருக்குது. மிதுன ராசிக்காரவங்களுக்கு கெட்ட பேர் எடுத்து கல்யாணம் நடக்கணுங்கிற ஒரு அமைப்பு இவ்வளவு நாள் இருந்துச்சு. சிலர் தாய் தகப்பனை மதிக்காமல் கூட கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க, கெட்ட பேர் எடுத்திருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ தாய் தகப்பனை மதித்து கெட்ட பேரெல்லாம் இல்லாமல் நல்ல வழியில் கல்யாணம் நடக்கணுங்கிற அமைப்பு இருக்குது. அதனால் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பருவத்தில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணிங்கன்னா கூடி சீக்கிரம் திருமணம் நடக்கும், இல்லைன்னா முடிவாகுதோ ஆகும். அந்த அமைப்பு இப்போ இருக்குது. முயற்சி பண்ணி பாருங்கள். தொழில் ஸ்தானமும் சிறப்பாக இருக்கும். ஏதாவது தொழில் தொடங்கணுன்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நகை நட்டுக்கள் எல்லாம் அடமானம் வச்சுருந்தா அந்த அடமானம் வச்ச நகை நட்டுக்கள் எல்லாம் நம்ம மீட்ட முடியும். ஏதாவது சொத்து பத்துக்களை இழந்திருந்தோம்னா அந்த இழந்த சொத்து பத்துக்களையும் மீட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு இருக்கதா செய்யுது. 3வது இடத்துல கேது இருக்கிறது இடம் மாற்றங்களை ஒரு சிலருக்கு உருவாக்கும். அதாவது வீடு மாறுறது, ஊர் மாறுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சிலருக்கு ஏதாவது சொத்து பத்துக்களை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கணுன்னாலும் வாங்கலாம், அல்லது சொத்து பத்துக்களை ரொம்ப நாள் கொடுக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொத்து பத்துக்களை விற்கக்கூடிய யோகம் இருக்குது. விற்கணுன்னாலும் நம்மளால் விற்க முடியும். உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல தான் சுக்கிர பகவான் இருக்கார். 5வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறது புத்திர விரயத்தை ஏற்படுத்தும். புத்திர அந்த சோகத்தையும் தரும், புத்திரத்தால் நன்மையும் தரும். அதாவது குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏற்கனவே குழந்தை பிறந்து இருக்கிறவங்களுக்கு, பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைகள்னால செலவுகள் நிறையா வரும், அவ்வளோதான். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் பெண்களாக இருந்தால் கன்சீவ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த கிரகத்துக்கு. அப்படி ஒரு சிலருக்கு ஏற்கனவே கன்சீவாக இருந்தால் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த நேரம். சுக்கிர பகவான் மட்டும் நவம்பர் 27ஆம் தேதி 6வது ராசிக்கு போயிடுவார். 6வது ராசிக்கு போகிற போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த வீடுனால விரையம்னு வரும். அப்போ வீடை வச்சு ஏதோ ஒரு சிலருக்கு தொந்தரவு வரும், ஒரு சிலருக்கு பராமரிப்பு செலவு வரலாம் வீடில், சரிங்களா? சிலருக்கு வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள்கள் இருக்குல்ல, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி செல்ஃபோன்லாம், அது ஏதாவது ரிப்பேர் ஆகிறதுக்குடைய வாய்ப்பு இருக்கும். ஒரு சில பொருள்கள் அதனால் புதுசு வாங்குறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்கும், வாங்கிக்கலாம். வேலை பார்க்குறவங்க மட்டும் நவம்பர் 27 வரைக்கும் கவனமாக இருக்கணும்.
ஏன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை போய் வேலை கிடைக்கணும்னு இருக்கும். அது நாமளாக வேலையை காலி பண்ணி வெளியே போய் இன்னொரு வேலை தேடுறோமோ அல்லது கம்பெனிக்காரவங்களே வெளியேற்றுறாங்களோ அது வேறு விஷயம். ஏதோ ஒரு வகையில் வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். வேலை மாற்றம் ஏற்படுற மாதிரி இருந்தால் ஏற்படுத்திக்கிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். தினக்கூலி மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அந்த டிசம்பர் 17 வரைக்கும் கொஞ்சம் வேலைக்கு போக முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றும் வேலை இருக்காது, வேலை இருந்தாலும் நம்மளுடைய உடல் ஒத்துழைக்காது, அதனால் போக முடியாது. இல்லைன்னா ஏதோ ஒரு காரணமாக நம்ம லீவு போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புங்க அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. புதன் பகவானை பொறுத்தளவு உங்களுடைய 5வது ராசியில் இருக்கிறது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு சுளுக்கு பிடிப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று வரலாம், அல்லது ஸ்கின்னில் அலர்ஜி வரதுக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. புதன் பகவான் டிசம்பர் 6ஆம் தேதி 6வது ராசிக்கு வந்து போயிடுவார். 6வது ராசிக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு இந்த வீடு மாறுறது, விற்கிறது, ஊர் மாறுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வேணும்னாலும் நம்ம பண்ணிக்க முடியும். அது கேதுவோ அதே பலனை தரும், புதன் கூட அதே பலனை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்க தான் செய்யுது. அடுத்து சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக வந்து சூரியன் 6வது இடத்துல இருந்தால் அரசாங்க அதிகாரிகள்னால நன்மை கிடைக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரியமாக அரசாங்க அலுவலர்களை போய் பார்க்குற போது நம்மளை நிறைய அலக்கழிப்பு செய்கிற மாதிரி ஏதாவது சில வேலைகள் அவங்க பண்ணுவாங்க. அதனாலேயே அவங்க மேலே வந்து ஒரு அதிருப்தி வரும், என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தந்தையும் தந்தை வழி உறவு முறையும் கூட அப்படி தான், அவங்க கூட நம்மளை அலக்கழிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி தந்தை வழி உறவினருக்கு நோய் நொடிகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மாமன் மைத்துனர்களுக்கு நோய் நொடி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கும் நோய் நொடி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கார்த்திகை மாசத்துல வந்து இருக்கதா செய்யும். 6வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த ப்ரெஷரை கூட்டி விடக்கூடிய கிரகம். ப்ரெஷர் மாதிரி எதாவது கூட்டி விட்டுரும். அதே மாதிரி கடன் தொந்தரவை வந்து அதிகரித்து விட்டுரும் சிலருக்கு. ஆனால் அந்த செவ்வாய் பகவான் வந்து டிசம்பர் 6ஆம் தேதி 7வது ராசிக்கு போயிடும். 7வது ராசிக்கு போயிட்டால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நோய் கடன் பகை அப்படிங்கிற தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்காது. ஆனால் 7க்கு டிசம்பர் அந்த செவ்வாய் போனதுக்கப்புறம் கோபதாபம் நிறையா வரும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கும் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் சின்னதாக வரும், கொஞ்சம் சண்டை சச்சரவுங்கிறது வரும். ஒரு 4 நாள் 1 நாள் வாய் பேசாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு வரும், எல்லாத்துக்கும் வராது. அதே மாதிரி 7ல் செவ்வாய் இருந்தால் உங்களுடைய கணவன் மனைவி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா கீழே விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கும். அதனால் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் செவ்வாய் பகவான் 7ல் இருக்கிறது திருமண யோகத்தை ஏற்படுத்தி தரும். திருமணமாகாதவங்களுக்கு குரு பகவானும் சரி செவ்வாயும் சரி திருமணத்தை ஏற்படுத்தி தரதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த தகாத உறவு முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, யார் கூடயாவது தேவையில்லாமல் பேசுறது பழகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதம் இருக்கும். அதனால் அது தேவையா தேவையில்லையாங்கிறத பார்த்து நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை வந்து கொடுக்குங்க. அடுத்து சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9வது ராசியில் தான் இருக்கார். இது வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு தான் நன்மை தரும். அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வேலை பார்க்குறது, தொழில் பண்ணுறது, விஷா வேணும்னா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். அது நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கனாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலுமே இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும், நடக்க தான் செய்யும். என்ன ராகு பகவான் 9வது இடத்துல இருக்கிறது மட்டும் தந்தையோட கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விட்டுரும், இல்லைன்னா தந்தை கூட பகை அல்லது தந்தைக்கு உடல்நிலை கோளாறு, இது 2ல் வந்து ஏதாவது ஒன்றை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் வந்து கிடைக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும், வேலைக்கு போகலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப லாங் லீவு போடுற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். சில நேரத்தில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலைக்கு போக முடியாமல் ஏதோ ஒரு தடங்கள் வரலாம், அல்லது உடல்நிலைகளுக்கும் பாதிச்சா கூட ஒரு சிலர்னால வேலைக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழிலை நடத்துறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் குறைக்கும். ஏதோ ஒரு விதத்தில் அந்த சனி பகவான் மட்டும் கொஞ்சம் குறைவாக தரும். குரு பகவான் நல்லா இருக்கிறனால ஓடிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சனி அந்த வேலையை குறைக்கிற மாதிரி பண்ணுவார் தொழிலை. அப்போ தொழிலினுடைய ஸ்பீடு குறைஞ்சிருக்கும், கொஞ்சம் டல் அடிச்சிருக்கும், நமக்கே ஒரு பயம் கொடுக்கும், என்னடா இப்படி இருக்கேன்னு. ஆனால் அது சனி பயிற்சி வரைக்கும் தான், வர ஏப்ரல் வரைக்கும் தான் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தொழிலெல்லாம் டல் அடிக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்காது. அதே மாதிரி இப்போ தினக்கூலியாக வேலை பார்க்குறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா 4 நாள் வேலை இருக்கும், 4 நாள் வேலை இருக்காது.
அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். ஆனால் இந்த அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் குரு கரெக்டாக இருக்கனால ஓரளவுக்கு வேலை தொழில் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சரியாக வந்துடும். ஒன்றும் வருத்தப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. உங்களுடைய ராசிக்கு சிலருக்கு ராகுதசை நடக்கும். ராகுதசை நடக்குதுன்னா கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். கூடிய சீக்கிரம் ராகுதசைக்குடைய வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் நிறைய நல்ல நல்ல டிப்ஸ் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ராகுதசை கெடுதல் செஞ்சால் கூட அந்த கெடுதல்லேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி.